நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனது வந்து 1997 போனேன். அந்த ஊரில் போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோட தான் போனேன். கனவை நினைவாக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 11 வருஷம் பிடிச்சது எனக்கு. 2008 அக்டோபர் மாதம் 26 ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு 2-3 வருஷம்லாம் வந்து ரொம்ப 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 தவிச்சு போயிட்டோம். ஏன்னா 5 வருஷம் லீஸ் சைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துக்கு. 2008லேருந்து 2013 வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2013 தயவுசெய்து சாவியை கொடுத்துட்டு வேண்டாம்ப்பா எனக்கு போகிற இந்த பிஸ்னஸ் ஓடிடலாம் அப்படி தான் நினச்சேன் நான். சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம். இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தா என்ன அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு. ஸோ 2017 திறந்தோம். ஒரு 2 மாதத்துலேயே தெரிஞ்சு போச்சு இந்த கடை சரியாக போகாது. மாதம் ஒரு 10,000 ரூபா கையிலேருந்து போகுது. அப்படியே கண்ணு தண்ணியாக வருது. எங்கே தப்பு பண்ணோம்? சாப்பாடு நல்லா இருக்கும், பிஸ்னஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. வரவங்களும் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்சுவலாக உங்கள் முதல் கடையோட இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் போக மாட்டேங்குது? எனக்கு நானே வந்து பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதமும் 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த வாடகை செக் எழுதும்போதும் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கும்போதும் பேங்க்கில் காசு இல்லைங்கிற வழி வந்து ஓனருக்கு தான் தெரியும். இந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸை வந்து உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது கோவிட். எனக்கு மினிமம் $55,000 சேல் ஆனால் தான் பிரேக் ஈவன் ஆகும். கோவிட்ல வந்து ஒரு மாதத்தில் வந்து $500,000 ரெவென்யூ, 45,000 எங்கே 500,000. ஸோ 10 பேர் வேலை பண்ண கம்பெனியில் வந்து இன்றைக்கி வந்து 170 பேர் வேலை பண்ணுறாங்க. தரமான சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகவே முடியாதுங்க. நான் எழுதி கொடுக்குறேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில், அதுவும் இப்போ ரூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஹோட்டல் செக்டார்ஸ். அதில் மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் உடைய CEO நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்காரு. ஆனால் யூஎஸ் பீப்புள் நிறைய பேருக்கு உங்களை நல்லாவே பரிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் உங்களுடைய சாப்பாடுக்கு அடிமையாக இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ்ன்றதை நீங்கள் யூஎஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ண எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க சார்? நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனது வந்து 1997 போனேன். நான் அந்த ஊருக்கு போனது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் போனேன் நான். ஆனால் நம்ம படித்ததுக்கு தான் படிச்சிருக்கோம். அந்த ஊரில் போய் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோட தான் போனேன். அது வந்து கனவை நினைவாக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 11 இயர்ஸ் ஆச்சு. 11 வருஷம் பிடிச்சது எனக்கு. 2008 அக்டோபர் மாதம் 26 ஆரம்பித்தோம். இப்போ தான் வந்து 15 வருஷம் முடிஞ்சுது. இல்லை பின்னாடி நிறைய கடின உழைப்புகள் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் புதுமையாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபேஸ்புக் லைவில் அடிக்கடி நான் போடுறது என்னன்னா வந்து நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போயிட்டீங்க. என்னுடைய சைடில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? நீங்கள் எழுதின கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கஸ்டமர் முன்னாடி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மயிலாப்பூருக்கு சாயங்காலம் 9 மணிக்கு போனேன், இட்லி இல்லைன்ட்டாங்க. இட்லியே இல்லாமல் என்ன கடை அப்படிம்பாங்க. நியாயம் தானே? இது ஆன்லைன் எழுதிட்டீங்க நீங்கள். உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு வந்து அந்த கொஸ்டின் வரும்? ஸோ நான் வந்து இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு தான் இன்னைக்கு கொடுக்குறேன். எதுவுமே மிச்சம் மீதியே கிடையாது. நாளைக்கு வந்து புது நியூ டே, எங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் சமைக்கணும். சாயங்காலம் வந்து 8:30 மணிக்கு இட்லி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? புது பேட்ச் ஒன்று பண்ணணுமா? ஏன்னா 9:30 மணிக்கு கடை போடுறோம், 1 மணி நேரம் தான் இருக்குது. இன்னொரு பேட்ச் நம்ம இட்லி பண்ணணுமா? இது பண்ணுறதுக்கே 20 நிமிஷம் ஆயிரும். பண்ணால் வந்து 5 இட்லி 10 இட்லிலாம் பண்ண முடியாது. ஒரு 50 இட்லியாவது பண்ணணும். மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? விற்கலன்னா. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஆயிடுச்சு, தீர்ந்து போச்சுன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணமா வேண்டாமா? அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் நம்ம இப்போ ஃபேஸ்புக் லைவ்ல நீங்கள் என்ன பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, இதனால தான் பார்த்தீங்க. இது வந்து என்னுடைய சைடு ஆஃப் த ஸ்டோரியை நான் யார்கிட்ட போய் எப்படி சொல்லுவேன் நான்? ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இஃப் யூ எக்ஸ்பிளைன் டு தேம் அது அதர் சைடு ஆஃப் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை வந்து அவங்க பார்க்குற விதமே டிஃப்ரெண்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லைக் இட். இது வந்து ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்குறாங்க அவங்க. இது வந்து இப்படி கூட ஒரு ரீசன் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம யூஎஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது போயிட்டுருக்கு. ஆனால் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். ஊர்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. அமெரிக்காலேயே சவுத் இந்தியன் ஃபுட் கொடுக்குற நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அந்த செயின்ஸ் இருக்குது. பட் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து தனித்துவமாக இருக்க நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணீங்க? இது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லைங்க. நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் இஸ் சச் அ சிம்பிள் பிஸ்னஸ். இதை ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், நம்ம மெனு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஒரு 5 பேஜ் இருக்குங்க. இப்போ என்கிட்ட வர கஸ்டமர்லாம் வந்து உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஏன் வந்து சன்னா பட்டர் ஆரம்பிக்கக்கூடாது? இன்னொருத்தர் வராங்க, உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனால் எல்லாம் வந்து தோசை இட்லியாக இருக்குது, நீங்கள் ஏன் பாவ் பாஜி பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் வடா பாவ் பண்ணக்கூடாது? நீங்கள் ஏன் வந்து சாட் ஐட்டங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடாது? நீங்கள் ஏன் இண்டோ சைனீஸ் ஆரம்பிக்கக்கூடாது? இந்த மாதிரி மக்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 நீங்கள் வந்து உங்கள் மெனுவையே பெருசாகிடுறீங்க. இவ்வளோ ஐட்டங்களும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரு கஸ்டமருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் வேணும்ல. த சீக்ரெட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ் இன் மை ஒப்பீனியன், மெனு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அருமையாக இருக்கும். 4 ஐட்டம் கொடுங்க, சும்மா நறுக்குன்னு கொடுங்க.
இது ஒரு பெரிய லேர்னிங். இதை வந்து எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் கடை க்ளோஸ், செவ்வாய்க்கிழமை கடை க்ளோஸ். அன்றைக்கி வந்து ஃபுல் கிச்சன் கிளீனிங், ஃபுல் பாத்ரூம் கிளீனிங். சும்மா புதன்கிழமை காலையில் ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராங்க அப்படின்னா அந்த வரும்போதே வந்து ஆஹா பளிச்சுன்னு இருக்கும், எல்லாம் புதுசாக இருக்கும், எல்லாம் பளபளன்னு இருக்கும். வேலை செய்யறதுக்கே ஒரு மோட்டிவேஷனோட இருக்கும். நம்ம எப்படி வச்சுட்டு போனோமோ மண்டே அன்னைக்கு அதே மாதிரி புதன்கிழமை வரும்போது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு நாள் லீவ் விடணும், அன்னைக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த வருமானம் வந்து தான் நம்ம இருக்கணும்னு இல்லை. ஏன்னா கிளென்லினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்குங்க இட்லி வடை சர்வ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் 3-4 ஐட்டங்கள் இருக்குது. சாம்பார் சட்னி இல்லாமல் உங்களுக்கு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே கிடையாது. இந்த 2 ஐட்டம் ரொம்ப அருமையாக இருக்கணும். காஃபி, ஃபில்டர் காஃபி சும்மா தூளாக இருக்கணும். இதை தவிர இன்னும் ஒன்று இருக்குது. 4வது பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும். பப்ளிக்குடைய கண்ணில் தெரிகிற அந்த பாத்ரூம் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னும் பொழுது மக்கள் வந்து ஓகே பாத்ரூமே எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா கிச்சன் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ பாத்ரூம் கிளீனினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் மணி இன் கிளீனிங் த பாத்ரூம். ஸோ இந்த 4 ஸ்மால் மெனு, குட் சாம்பார், எக்ஸலன்ட் சட்னி, அமேசிங் ஃபில்டர் காஃபி, க்ளீன் பாத்ரூம், லைன் கட்டி நிற்பாங்க கஸ்டமர்ஸ். ஃப்ரெஷ் ஃபுட். ஸோ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல இந்தந்த முக்கியமான பாயிண்ட்டுகள் இது பேசிக்காக ஆரம்பித்தாலே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணலான்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சாப்பிடாமல் இருக்கவே முடியாதுங்க. இது ரிசெஷன் ப்ரூஃப் பிஸ்னஸ். ரிசெஷன் ப்ரூஃப். இதுக்கு எக்கானமி நல்லா இருக்குது, எக்கானமி பேடாக இருக்குன்றலாம் இல்லை. உங்கள் சாப்பாடு தரமாக இருக்கா? மக்கள் வந்து உங்களோட கம்பெனியை பற்றி இங்கே போனால் நல்லா இருக்கும்ப்பா, சாப்பாடு தரமாக இருக்கும், அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பேர் எடுத்துட்டீங்க அதை நிலையாக வச்சுக்கிறது ரொம்ப அதை விட கஷ்டம். ஓகேங்களா? சக்ஸஸுக்கு வந்து எலிவேட்டரே கிடையாது. பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மேலே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து ஸ்டேர்கேஸ் ஏறி தான் போகணும். ஒரு நல்ல நிலைமைக்கு வரதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகலாம், பல டிகேட்ஸ் ஆகலாம். எங்களுக்கெல்லாம் வந்து 2008 கடையை திறக்கும் பொழுது கடையை திறந்த உடனே வந்து ரெசிஷன். அமெரிக்காவில் வந்து இந்த மார்ட்கேஜ் கிரைசிஸ். ஆண்டவனுங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் லோனை கொடுத்துட்டு வீடு வாங்குறதுக்கு லோன் எவ்வளோ சம்பாதிக்கிற கவலை கிடையாது. லோனை பிடிச்சிக்கோ 1 மில்லியன் 2 மில்லியன் லோன் கொடுத்து அவங்களாம் லோனை கட்ட முடியாமல் போய் பேங்க் எல்லாம் திவாலாகி, பெரிய பெரிய பேங்க் எல்லாம் திவாலாச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போய் நம்ம வந்து கடையை திறந்துருக்கோம். எவ்வளோ பேட் டைமிங் அப்படின்னு யோசிக்கலாம், ஆனால் குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு யோசிக்கலாம். ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா வந்து $300 ரொம்ப ரொம்ப கம்மிங்க. என்னோட கடையுடைய வாடகை வந்து $6000 மாசத்துக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு வாடகை $200, உங்க சேலே $300 தான் ஆகுது. அதில் $200 நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க. $100 என்ன பண்ணுவீங்க? எம்ப்ளாயிஸுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஃபுட் காஸ்ட் இருக்கு, யூட்டிலிட்டிஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும். முதல்ல ஒரு 2-3 வருஷம்லாம் வந்து ரொம்ப 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 தவிச்சு போயிட்டோம். அப்போ எப்படி தோணும் அப்படின்னா வந்து 5 வருஷம் இந்த நிலைச்சு நிற்கணும். ஏன்னா 5 வருஷம் லீஸ் சைன் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துக்கு. 2008 2013 வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2013 தயவுசெய்து சாவியை கொடுத்துட்டு வேண்டாம்ப்பா எனக்கு போற இந்த பிசினஸ் ஓடிடலாம் அப்படிதான் நினைச்சேன் நான். ஆனா 2013 வரும்போது பரவாயில்ல, முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நிறைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, உழைச்சா அதுக்கு வந்து மதிப்பு இருக்கு அப்படின்னு 5 வருஷத்துல புரிஞ்சுது. ஸோ 2013 இன்னும் ஒரு 5 வருஷம் 2018 வரைக்கும் சைன் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க சாப்பாடு, நீங்கள் வந்து சிகாகோவில் திறக்கக்கூடாதா, நியூயார்க்கில் திறக்கக்கூடாதா, சாண்டியாகோவில் திறக்கக்கூடாதா, அட்லாண்டாவில் திறக்கக்கூடாதா? நானும் வந்து நீங்களாம் சொல்லிட்டு போயிடுறீங்க, பண்ணுறது நாம தான் பண்ணணும். 2017 வந்துச்சு பாருங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில். இப்போ கொஞ்சம் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோம். இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தா என்ன அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு. ஸோ 2017 திறந்தோம். எந்த ஏரியா? ஸோ ரொம்ப தூரத்துலாம் போய் திறக்க வேண்டாம். சாக்ரமெண்டோவில் வந்து நாங்கள் எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து ஃபால்சம்னு ஒரு இடத்துல இருக்கு. யூஸ்வலாக வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னா வந்து இந்தியன் பாப்புலேஷன் நல்லா இருக்கணும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வேலை வாய்ப்பு நிறையா இருக்கணும். அங்கே ஃப்ரீவேலேருந்து கொஞ்சம் கிட்டக்க இருக்கணும். ஒரு கடை எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி யாராவது கேட்டாங்கன்னா நீ வந்து இந்த ஃப்ரீவேல இந்த எக்ஸிட்டடு இங்கே ரைட்டில் திரும்பு, அங்கே லெஃப்ட்டில் திரும்பு, அப்புறம் நேராக போ, இன்னொரு ரைட்டில் திரும்புன்னு சொன்னால் குழம்பி போயிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையாக அவங்களுக்கு டைரக்ஷன் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு அப்படி இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ ஃப்ரீவே கிட்டக்க தான் கடை இருந்துச்சு, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணோம். அது ஓப்பன் பண்ணதுலேருந்தே சரி கிடையாது. இத்தனைக்கும் இங்கேருந்து அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போய் அம்மா அப்பா தான் வந்தாங்க. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பூஜை போட்டோம் 2017. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கடை திறந்தோம். ஒரு 2 மாதத்துலேயே தெரிஞ்சு போச்சு இந்த கடை சரியாக போகாது. இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு $55,000 பிஸ்னஸ் நடந்தால் தான் நம்மளுக்கு பிரேக் ஈவனே ஆகும். ஆனால் 45, 48 இப்படியே போகுது. 55 பிடிக்கவே முடியல எங்களால்.
மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபா கையிலேருந்து போகுது. எத்தனை நாள் தான் போகும் அது மாதிரி? 10,000 ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா 40,000 ரூபா போச்சு. ஒரு நாள் வந்து நான் யூஸ்வலாக குளிக்கிறதெல்லாம் வந்து என் ஒய்ஃபோட கேட்பா, என்ன இப்போ தான் போனால் அதுக்குள்ளே குளிச்சுட்டேங்கிற, இந்த காக்கா குளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்பா. நான் 2 நிமிஷத்துக்கு குளிச்சிடுவேன். அன்றைக்கி என்னமோ தெரியல, ஒரு 15 நிமிஷம் ஷவர் ஓடிட்டு இருக்கு, அப்படியே கண்ணு தண்ணியாக வருது. எங்கே தப்பு பண்ணோம்? சாப்பாடு நல்லா இருக்கு, பிஸ்னஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது. வரவங்களாம் சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இது ஆக்சுவலாக உங்கள் முதல் கடையோடு இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் போக மாட்டேங்குது? எனக்கு நானே வந்து பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மைண்ட் வாய்ஸ் அப்படின்ட்டு. இந்த மைண்ட் வாய்ஸ், சரி உங்கள் கடை வந்து நல்லா போகலை, மக்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லாயிருக்கு ஃபீட்பேக், ஓகே. மக்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு, ஆனால் கடை சரியாக நடக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா லொக்கேஷன் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இது வந்து நானே கேள்வியை கேட்குறேன், நானே பதில் சொல்கிறேன், பேசுகிறேன். ஓகே ஓகே, லொக்கேஷன் தான் பிரச்சனை. சரி, உனக்கு நிறைய பவர் வந்துருச்சு வச்சுக்க, ஃபிசிக்கலாக இந்த பில்டிங்கை தூக்க முடியும் உன்னால். இது எங்கே போய் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ வச்சேன்னா உனக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா, பே ஏரியாவில் சிலிக்கன் வேலியில் நடுவில் கொண்டு போய் வைப்பேன். இந்த சாப்பாடுக்கு அங்கே வரவேற்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, இந்த சாப்பாடுக்கு வரவேற்பு பே ஏரியாவில் எனக்கு இருக்குது, வளைகுடா பகுதின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து இதுக்கு வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அந்த கடையை மூடிட்டு போயிடறாங்க. சொல்கிறது ரொம்ப ஈஸி. 5 வருஷம் இங்கே இருப்பேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். 5 வருஷம் இங்கே இருப்பேன், இங்கே இருக்க முடியல, கடையை மூடுறேன் அப்படின்னா அந்த 5 வருஷம் வாடகையை கொடுத்துட்டு தான் போக முடியும். நம்ம அது முடியாது. ஸோ நீ என்ன பண்ணு, இங்கேயே இரு, இந்த சாப்பாட்டை வந்து பே ஏரியாவுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசி அப்படின்னு ஒரு தாட் வந்து நான் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. த இன்னர் வாய்ஸ் டிஸப்பியர்ட். ஸோ எனக்கு அது ஃபுல் டே திங்கிங், என்னடா அது, இது எப்படி பண்ணுறது? நம்ம சாப்பாடை இங்கே பண்ணி அங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறது? அதே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது மனசில். கேட்ரிங் படிச்சிருக்கோம்ல, இத்தனை பேரோட டச்சில் இருக்கும். ஹே இப்படி பண்ணலான் இருக்கேன்டா, எப்படா என்னடா நினைக்கிறேன் நீ அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிறேன், இது மாதிரி வந்து சாக்ரமெண்டோவில் சமைக்க போகிறேன், இதை வந்து பே ஏரியாவில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பே ஏரியாவில் இல்லாத ரெஸ்டாரண்ட்டாக அங்கே அஞ்சப்பர் இருக்குது, அங்கே தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது, அங்கே சரவண பவன் இருக்குது, அங்கே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கெல்லாம் பக்கத்துலேயே அவ்வளோ இருக்குது. அங்கே ஆர்டர் பண்ணாமல் உன்கிட்ட ஏன் ஆர்டர் பண்ணுவாங்க? நீ யோசிச்சு பார்த்தியா? இது மாதிரி ஒரு டுபாக்கூர் ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீ வேறு ஏதாவது மாற்றி யோசி. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து 4 மாதத்துலேயே வந்து நீ நிராசை ஆகிடக்கூடாது. ஒரு 2 வருஷம் பொறுத்து நீ இதை திங்க் பண்ணானா ஓகே. ஆனால் இந்த 4 மாதத்தில் வந்து கடை ஓடலன்னு எப்படி நீ டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு என் ஒய்ஃப் கூட இதான் கேட்டேன். ஒரு மாதமும் 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த வாடகை செக் எழுதும்பொழுதும் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கும்போதும் பேங்க்கில் காசு இல்லைங்கிற வழி வந்து ஓனருக்கு தான் தெரியும். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மெனுவை போட்டு இது வந்து என்னுடைய ஃபர்ம் பிலீஃப் இன்னி வரைக்கும் என்னென்னா வந்து, தரமான சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகவே முடியாதுங்க. நான் எழுதி கொடுக்குறேன். உங்கள் அம்மா உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி சாப்பாடை நான் போட்டேன்னா நீங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள் அம்மா டெய்லி க்ரீமும் பட்டரும் நெய்யும் போட்டு கண்ணாப்பினா ரிச்சாக சமைக்கிறதே கிடையாது. வி ஆல் கிரேவ் ஃபார் சிம்பிள் ஃபுட், அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொன்னேன் எல்லாருக்குன்னா வந்து, நான் சிம்பிள் ஃபுட் தான் கொடுக்க போகிறேங்க, இதுதான் கிடைக்க மாட்டேங்குது, இதுதான் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. நிறைய பேர் வந்து ஆம்பியன்ஸ்க்காக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஸோ உங்களுடைய எப்படி வந்து ஜெஃப் பெசோஸ் வந்து என்ன சொன்னார் ஒரு 30 வருஷம் முன்னாடி, நீ ஷாப் பண்ணுற விதத்தையே நான் மாற்ற போகிறேன், எல்லாத்தையுமே அந்த அமேசானில் தான் வாங்குற மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் யோசித்தோம். பண்ணாரா இல்லையா? இதை எப்படி சாக்ரமெண்டோலேருந்து 150 மைல் அப்படின்னா வந்து இப்போ மெட்ராஸில் உட்காந்துருக்கோம், இங்கேருந்து திருச்சி தாண்டி போனோம். நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபுட்டு ட்ராவல் ஆகுது, எப்படி கெடாமல் இருக்கும்? ஸோ அதுக்கு டெக்னாலஜி. ஸோ ஃப்ளாஷ் சில்லிங், சாப்பிட்ட உடனே அதை குக் பண்ண உடனே ஃப்ளாஷ் சில் பண்ணுறோம். அதை நம்ம ஃப்ளாஷ் சில் பண்ணி அதோட டெம்பரேச்சரை வந்து கோல்ட் ஆக்குறோம். உங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றும் ஆகாது. எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி, இட் காஸ்ட் லாட் ஆஃப் மணி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணோம் ஃப்ளாஷ் சில்லிங் டெக்னாலஜியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அது மாதிரி ஃப்ளாஷ் சில்லர்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. ஒரு ஃப்ளாஷ் சில்லரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு $35,000-40,000. ஸோ இது வந்து 2018 February மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்தோம். இந்த நாள்லாம் வந்து அவ்வளோ பசுமையாக ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்போ வந்து 2018 இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப வேகமாக பரவிச்சு. முதல்ல ஒரே ஒரு சிட்டியில் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது வெளியில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய சிட்டிலேருந்து எங்கள் சிட்டிக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. முதல்ல சாரட்டோகான்னு ஒரு இடத்துல ஆரம்பித்தோம். அப்புறம் மற்ற சிட்டியில் ஃப்ரீமாண்ட், மில்பீட்டர்ஸ், சாண்டா கிளாரா, சான் பிரான்சிஸ்கோ எல்லா இடத்துலையும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு டெலிவரி வேன் வாங்கினோம். அதுக்கப்புறம் 1, 2 ஆச்சு, 2, 3 ஆச்சு. கோவிட்னு ஒன்று வந்தது 2020. அது வந்த உடனே யாருக்கும் வெளியில் போய் சாப்பிட முடியல.
ஆனால் சாப்பாடு வேணும், எல்லாரும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், சமையல் கட்டில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ். ஸோ கோவிட்னால வந்து பாசிட்டிவாக பாதிக்கப்பட்ட பிஸ்னஸில் நானும் ஒருத்தன். இந்த மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸை வந்து உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது கோவிட். ஸோ நம்பர் சொல்லணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரெஸ்டாரண்ட் நடத்தவே முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம் இல்லையா, மாதம் $45,000 சேல் ஆகும். எனக்கு மினிமம் $55,000 சேல் ஆனால் தான் பிரேக் ஈவன் ஆகும். கோவிட்ல வந்து ஒரு மாதத்தில் வந்து $500,000 ரெவென்யூ, 45,000 எங்க, 500,000 எங்க, ஒரே மாதம். நீங்கள் வந்து ஒரு டைமும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதை நீங்கள் ப்ராப்ளமாக பார்க்காதீங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஸோ 10 பேர் வேலை பண்ண கம்பெனியில் வந்து இன்றைக்கி வந்து 170 பேர் வேலை பண்ணுறாங்க. ஸோ வி க்ரோ 100% எவ்ரி இயர். ஸோ மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் உடைய ஜேர்னி வந்து இந்த கோவிட் டைமில் பயங்கர பாசிட்டிவாக இருந்தாலும் இவென்ச்சுவலி நிறைய பிரச்சனைகளை தாண்டி சின்ன மெனு, வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணுன்ற ஒரு கோலை ஃபேஸ் பண்ணி போனதால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நாங்களும் பார்க்குறோம். ஸோ கீப் ஒர்க்கிங் அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஃபெயில் ஆகவே முடியாது. ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு படிப்பு ரொம்ப படிக்கலன்னா கூட அவங்க திங்கிங் வந்து ரொம்ப ஆண்டர்ப்ரெனோரியல் திங்கிங், நிறைய பிரேக் த்ரூ ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க எனக்கு. கிரேட் சார். ஸோ மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு பயங்கரமான ஜேர்னியை நோக்கி போயிட்டுருக்கு. மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி அப்பப்போ விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்து சொல்கிறாரோ அந்த மாதிரி அந்த ஷவரில் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்றது எங்களுடைய விசேஷம் கூட. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும் பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.